ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சோறு முக்கியம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சத்து மாவு லட்டு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டிஷ்ஷு. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் சத்து மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை அடை மாதிரி தட்ட போகிறோம். ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். தவா வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க. இப்போது ரெடி பண்ணி வச்ச மாவை நம்ம அதில் தட்ட போகிறோம். நல்லா கொஞ்சம் பெருசாக தட்டிக்கோங்க. லைட்டாக தண்ணி தொட்டு கூட தட்டிக்கலாம். அடை தட்டினதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேகட்டும். வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. வெந்ததும் பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. இதே போல் இருக்கிற மாவை நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த அடையை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் சுட்டதும் கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. அடை ஆறுனதும் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கிள்ளிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய், வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க.
மாவு இப்போது லட்டு பிடிக்கிற பதம் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை உருட்டிக்கலாம். பாருங்கள், லட்டு ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற மாவை ஒவ்வொரு லட்டாக உருட்டிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ஹெல்த்தியான சத்து மாவு லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.